வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்னும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சருக்கு பின்னாடி, அதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி கட் பண்ணி அதை வந்து இன்னும் ஒரு பேக்ரவுண்ட் எட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து நமக்கு தேவையான இமேஜ் எடுத்துக்கலாம். ஒரு மரத்தை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுது, ஒரு மரத்தை எந்த ஒரு விதமான பேக்ரவுண்டுமே இல்லாமல் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறது பெரிய ஒரு ப்ராசஸ். அது வந்து ஈஸியாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக எங்கேயாவது உங்களோட இதில் ஃபோட்டோஷாப்பில் சேனல் அப்படின்னு சொல்கிறது வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விண்டோவில் போய்ட்டு சேனல் அப்படின்னு சொல்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து சேனல் அதுக்குள்ளே போய் பாருங்கள். ரெட், க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி நிறைய 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து எது வந்து டார்க்காக இருக்குன்னு சொன்னால் ப்ளூ கலர் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ ப்ளூவை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்ததுக்கப்புறமாக இமேஜுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் லெவல்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அந்த மரத்தையும் கீழே இருக்கக்கூடிய நிலத்தையும் வந்து எவ்வளோ டார்க் பண்ணணுமோ உங்களுக்கு தேவையான மாதிரி அவ்வளோ டார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ டார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ டார்க் பண்ணி எடுத்துட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததை வந்து அந்த டாட் மார்க் மாதிரி இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளூ காப்பி பண்ணி வச்சுருக்கோம் தானே, அந்த காப்பியை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி வந்து டீல். அதுக்கு அடுத்ததாக செலக்டில் போய் இன்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. செலக்டில் போய் இன்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா லேயர்ஸில் போய் லேயர் மாஸ்க் கொண்டு எட் பண்ணுங்கள். லேயர் மாஸ்க் எட் பண்ண உடனே பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இல்லாத ட்ரீ வந்து கட் ஆகிட்டு அடுத்ததை வந்து நமக்கு பேக்ரவுண்ட் எட் பண்ணிக்கணும். அதுக்காக வந்து ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நமக்கு தேவையான பேக்ரவுண்டு ஒரு ஸ்கையை நம்ம எடுத்துருக்கிறோம் செலக்ட் பண்ணி. ஸோ அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி ரைஸ் சைஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு Ctrl+T போடுங்க. போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அதை ரைஸ் சைஸ் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம லேயர் மாஸ்க் போட்டிருக்க இமேஜை வந்து அப்படியே வந்து ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போங்க. கொண்டு போனதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஈஸியான முறையில் நம்ம ட்ரீயை கட் பண்ணி ட்ரீயோட பேக்ரவுண்டை கட் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணியிருக்கிறோம். எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் ஆட் ஆகி. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.